இன்றைக்கு இந்த கிருபையை குறித்து வேதத்திலிருந்து ஒரு பெண்ணை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த தாவீதுடைய மனைவியாகிய மீகாளை குறித்து நம்ம தியானிக்கலாம். 1 சாமுவேல் 2 சாமுவேல் எல்லாம் இவங்களை பற்றி நிறைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மீகாள் எப்படின்னாலே நம்ம முன்னாடி சொல்ற காரியம், தாவீதை அவமதித்தாள். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அவன் நடனம் ஆடினத அவ குறை சொன்னா. அதனால அவ அவமானப்படுத்தினா தாவீத. அதனால அவளுக்கு குழந்தையும் இல்லை. இது நமக்கு ஜென்ரலா தெரிந்த ஒரு சம்பவம். ஆனா மீகாளுடைய பிளஸ் மைனஸ் அவங்க எப்படி இருந்தாங்க, அப்புறம் எப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்ம தியானிக்கும் பொழுது, யார் இந்த மீகாள்? சவுளுடைய குமாரத்தி. மீகாள் மட்டும்தான் சவுலு குமாரத்தியான்னு பார்த்தா இல்ல. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 49 வசனத்துல வாசிக்கும் பொழுது, சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கி சுவா என்பவர்கள். 3 ஆண் பிள்ளைகள் சவுலுக்கு இருந்தாங்க. யோனத்தான தெரியும், தாவீதுக்கு ஃப்ரெண்டா இருந்தாரு. அதே மாதிரி அவருக்கு 2 குமாரத்திகள் இருந்தாங்க. மூத்தவள் தான் மேரப் அப்படிங்கிறவங்க. இளையவள் பேர் தான் மீகாள். ஹல்லேலூயா. இந்த சவுலுடைய மனைவி பெயர் 50ஆம் வசனத்துல இருக்கு, அகினோவாம் அப்படிங்கிறது அவங்க பெயர். சவுலுக்கு அகினோவாம் என்ற மனைவி. அவள் மூலமாய் 3 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். மூத்த மகள் பேர் மேரப், இளையவள் பேர் மீகாள். இந்த மீகாலை தான் தாவீது திருமணம் செய்து கொள்ளுகிற வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா என்னன்றத நம்ம பார்ப்போம். அதுவரை அவள் நல்ல ஒரு ராஜாவோட மகளா அரண்மனையில நல்லா சுகமா செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருந்த மீகாள் தான். ஏன்னா ஒரு ராஜாவுடைய மகள்னாலே ரொம்பவே ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், எல்லாரும் மரியாதையா நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கௌரவமா இருந்திருக்காங்க. தாவீது கர்த்தர் கொடுத்த கிருபைய பெற்றுக்கொள்கிறான். முதலாவது நம்ம தாவீதை பற்றி பார்க்கும் பொழுது, ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருந்தவனா இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கிற தாவீதா காணப்பட்டது நமக்கு தெரியும். கர்த்தரை அவன் தேடுகிறவனா இருந்தான், கர்த்தரையே சார்ந்து இருந்தான், வேற யாரையும் அவன் சார்ந்து இல்லை. சோ ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் தாவீதோட இருந்தது. இந்த மீகாலுக்கு முன்பதான் தாவீது எப்படி ஆண்டவர் கொண்டு வராருன்னு பார்ப்போம். சோ கர்த்தருடைய கிருபை தாவீதுக்கு இருந்ததுனால தாவீதை ராஜாவாக்குவதற்கு ஆண்டவர் பல காரியங்களை செய்யறாரு. மக்கள் எல்லாம் கேட்டாங்கன்றதுனாலதான் யூதா கோத்திரத்து அல்லாதவனான சவுல் ராஜாவாய் அபிஷேகம் செய்யப்பட்டானே ஒழிய ஆண்டவருடைய திட்டம் சவுல் ராஜாவாக வருவது அல்ல. ஆமென். இதுதான் நம்ம சொல்றோம், தேவ சித்தம் இல்லாம செய்யற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது பார்க்க நல்லா தானே இருக்கு. நான் நல்லா தானே வாழறேன், என் விருப்பப்படி செய்தேன், ஆனாலும் எனக்கு கர்த்தர் நல்லா தானே வச்சிருக்காருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது நல்லா இல்லை. அது நிரந்தரமான ஆசீர்வாதமா இருக்காது. தற்காலிகமா நல்லா இருக்கலாம், ஆனா எத்தனையோ பேர் கண்ணீரோட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது வேதனையான காரியம். அது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. பர்மிட்டட் காட்ஸ் வில்லுன்னு நம்ம சுந்தர்ஷங்கல் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம கேட்டதுனால ராஜாவா சவுல் வந்தானே தவிர ஆண்டவருடைய தீர்மானம் சவுலை ராஜாவாக்குவது கிடையாது. ஏன்னா ராஜா யூதா கோத்திரத்துல தான் வரணும்ன்றது தேவ திட்டம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. இந்த சவுல் ரொம்ப ஹைட்டா இருப்பான், நல்ல பலசாலியா தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் எப்படி இந்த திட்டத்தை நிறைவேற்றுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும்னு வேதத்துல பார்க்கிறோம். அப்படியாய் ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுதான் கோலியாத். ஏன் திடீர்னு கோலியாத் அங்க வரணும்? ஆண்டவருடைய தீர்மானம். திடீர்னு எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை கேக்குறோம்ல, ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். யோபுக்கு அப்படி பிரச்சனையை அனுமதிக்காம இருந்தா அந்த 1 மடங்கு ஆசீர்வாதம் பிள்ளைங்களோட யோபு நல்லா இருந்திருப்பார். ஆனா ஆண்டவர் சரி அவனோட ஜீவனை தொடாம நீ மற்ற பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த பிசாசு அவனை எல்லா விதத்திலையும் ஒடுக்கி 0 ஆக்கும் போது தேவனை அவன் தூஷிக்காம இருந்ததுனால ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டான். ஆமேன். இல்லைன்னா அந்த 1 மடங்கு ஆசீர்வாதம்
வாழ்ந்து மரிச்சிருப்பான் அவ்வளவுதான். ஆனா அங்கதான் தேவநாமம் மகிமைப்பட்டது. காரணம் யோபும் கர்த்தருக்கு உண்மை உத்தமமாய் இருந்தத பார்க்கிறோம். சோ ஆண்டவர் சில கோலியாத்துகளை அனுமதிச்சா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அது நன்மைக்கு ஏதுவான அர்த்தமாய் இருக்கும். ஹalleluya. சவுல் நல்லாவே போயிட்டு இருந்தா சவுல் ராஜாவா இருந்திருப்பான். அதன் பின்பு அவனுடைய மகன் ராஜாவா வந்திருப்பான். அப்படியே தான் போகுமே தவிர தாவீது ராஜாவாக முடியாது இல்லையா? அப்போ ஒரு ட்ராக் மாறினாதான் மற்ற ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பிளான் படி வரும். போற வரைக்கும் போட்டுன்னு ஆண்டவர் விட்டாரு. ஒரு காலகட்டம் வரும்பொழுது கோலியாத் அங்க அனுப்புறாரு. மக்கள் எல்லாம் கேட்டு வந்த ராஜா தான் சவுல். ஆனா சவுலால கோலியாத்தை முறியடிக்க முடியவே இல்லை. அவனை பற்றி சொல்லும் பொழுது, நான் அவனை ஜெயித்து கொள்வேனானால் நீங்கள் எனக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும்னு 1 சாமுவேல் 17:9 அதெல்லாம் பார்த்தா கோலியாத் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த மக்களை பார்த்து சொல்றது தெரியும். இப்ப என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கோலியாத்து உங்க சைடுல யாராவது வந்து என்ன ஜெயிச்சுட்டா நாங்க உங்களுக்கு அடிமைகளா இருப்போம். இல்ல நான் ஜெயிச்சுட்டேன்னா நீங்க எல்லாம் எனக்கு அடிமைகள். அப்ப சவுலுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் ஏன் மீகாலுக்கும் அவனுடைய இஸ்ரேல் ஜனங்கள் யாருக்கும் அடிமைகளா போகிறது விருப்பம் இல்ல. அதனால ஆனா யாராவது போய் அவனை தோற்கடிக்கணும். சவுலுக்கு போக தைரியம் இல்ல. இவங்க செய்ததெல்லாம் பாருங்க. இவங்க ஒவ்வொரு நாளும் இவனுடைய வார்த்தையை கேட்டு சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்குனாங்க, பயப்பட்டாங்க. நாம என்ன செய்யறோம்? பிசாசு வருதா, கோலியாத்து மாதிரி பிரச்சனை வருதா, கோலியாத்து மாதிரி கலங்குறோம், பயப்படுறோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதோட நின்னுக்கிறோம். அடி எடுத்து வைக்கிறது இல்ல, அடுத்த யோசனை வர்றதில்ல. சோ இப்படி பயந்தாங்க. இப்ப தாவீது எல்லாருக்கும் இளையவனா அவங்க வீட்டுல இருந்தான். மூத்தவர்களாகிய 3 அவங்க அண்ணன்மார்கள் சவுலோடைய இராணுவத்துல சவுலோட கூட போயிருந்தாங்க. இவங்க அப்பா வந்து நீ வந்து உங்க அண்ணன்மாரெல்லாம் எப்படி இருக்காங்க போய் சுக செய்தி விசாரிச்சுட்டு வான்னு அனுப்புறாரு தாவீது. உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த இடத்துக்கு போகும்பொழுதுதான் காலையிலயும் மாலையிலயும் 40 நாள் வந்து நின்னு இவங்கள பார்த்து சவால் விட்டுட்டே இருக்கிறான் கோலியாத்து. அப்பதான் அது இதெல்லாம் தாவீதுக்கு தெரிய வருது. இப்ப இந்த இடத்துல வந்து அவங்க அப்பா சொல்றாரு, உங்க சகோதரர் சுகமா இருக்கிறார்களான்னு விசாரித்து அடையாளம் வாங்கிட்டு வான்னு. அந்த நேரத்துல இவன் 25ஆம் வசனத்துல வந்து நம்ம பார்க்கலாம். இவங்க வரும்பொழுது இந்த பெலிஸ்தியன் வந்து இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறத பார்த்து தாவீதுக்கு தாங்க முடியல. ஒரு விருத்த சேதனை இல்லாதவன் என்னோட தேவனை எப்படி நிந்திக்கலாம் அப்படின்னு அவனுக்கு கோபம் வருது. அந்த நேரத்துல பார்த்தா இவங்க சவுலோ இராணுவமோ ஒருத்தர் கூட இந்த கோலியாத்துக்காக முன்பதாக போக துணியவே இல்லை. சோ இத பார்க்கும் பொழுது இப்ப எப்படி சவுல்ட்ட எல்லாரும் போய் நீயாச்சும் வாப்பா, இல்ல ராஜா நீங்க தானே, இல்ல வாங்க, இல்ல யாரையா அனுப்புங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சு இவனிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு கண்டிப்பா கேட்டிருக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா ராஜா கிட்ட தானே எல்லாரும் போவாங்க. சோ இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு. அப்ப வந்து இவங்களுக்கு எல்லாம் கலக்கம் துக்கமா இருந்தனால சவுலும் போகாதனால அவன் ஒரு என்ன யோசனை செய்யறானா, ஒரு ஆஃபர், அதாவது நீ இதை செய்தா உங்களுக்கு இது கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரிதான் 25ஆம் வசனத்துல இவனை கொல்லுகிறவன் எவனோ, இந்த கோலியாத்தை யார் கொலை செய்யறாங்களோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி, பணம் முதல்ல பணத்தை சவுல் வந்து அட்ராக்ட் பண்ண, பணத்துக்காகவாச்சும் யாரா வந்து இவனோட சண்டை போடுவாங்களா, கொலை செய்வாங்க. 2வது அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து கல்யாணம் செய்து வைப்பாரு அப்படின்னுட்டு. ராஜாவோட பொண்ணு மாப்பிள்ளையா போடணும்னா யாருக்குதான் பிடிக்காது? எல்லாரும் அதுக்காவானா வருவானா அப்படின்னு மகளுடைய அந்த அழகு, அந்த மகளுடைய பெயரை சொல்லி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறான். அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலின் சர்வ மானியம் கொடுப்பார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு இப்ப நம்ம கவர்மெண்ட்ல வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய், கணவரை இழந்தவர்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னா அந்த கேட்டகரி பீப்புள் தான் அந்த லிஸ்ட்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான். இப்ப உங்களுக்கு நகை கடன் எல்லாம் தள்ளுபடினா அதுக்குரியவர்கள் யாரோ வச்ச எல்லாருக்குமே அவரு செய்ய மாட்டாங்க கவர்மெண்ட். அந்த கேட்டகரியில இவ்வளோ வருமானத்துக்கு
குறைவா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தள்ளுபடி, இந்த சலுகை அப்படின்னு மானியங்கள்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட நிலையில இந்த ராஜா என்ன சொல்றாரு, அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார். எல்லா சலுகைகளும் கொடுப்பார். 3 காரியத்துல யாராவது வருவாங்களான்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறான். அப்படி இருந்தும் யாரும் போக துணியல. ஏன்னா உயிர் பயம். பொண்ணு வேணுமா? ப பணம் வேணுமா? இப்படிலாம் எனக்கு நம்ம உயிர் போச்சுன்னா யார்ரா இவன்? ஆள பார்த்தாலே பயந்துட்டு யாரும் போகவே இல்ல. இந்த நிலையில தான் தாவீது அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப, இந்த செய்தியெல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்ப அ ஆண்டவருடைய திட்டம் சவுலை தள்ள வேண்டும் என்று. சோ இந்த இடத்துல தாவீது மூலமா ஆண்டவர் கர்த்தரை அவன் தேடினது நிமித்தமாய் அவனுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறதுனால அவன் போய் கோலியாத்தை வீழ்த்துகிறத பார்க்கணும். இப்ப இதுல எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க எல்லாரும் இந்த லோத் இருக்காங்கல்ல, மீகாலுடைய சுபாவங்கள் பற்றி பார்க்கும் பொழுது, இவங்க ராஜ வாழ்க்கைய விட்டு வர யாருக்கும் மனசு இல்ல. ஐயோ! அடிமைகளா போயிட்டா, நம்ம சுகபோகமெல்லாம் போயிருமே, சுக வாழ்வு அப்படின்னு. இததான் லோத் ஆரம்பத்துல செய்தாப்ல. ஆபிரகாமோடயே வந்தாங்க. ஆனா, லோத் வந்து செழுமையா நல்லா இருக்கிற சோதோம் கொமோராவ தேர்ந்தெடுத்துக்கிட்டான். கண்ணு குளிர்ச்சியா இருக்கு, செழிப்பான இடம் அப்படின்னு. ஆபிரகாமோட வரவே இல்ல. ஆனா அங்க போய் பல பாடுகள படும் பொழுது, ஆபிரகாமுடைய நிமித்தமா லோத் குடும்பம் தப்புவிக்கப்படுது. அப்ப கூட லோத் மனைவி அந்த கிருபைய அனுபவிக்காம திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறுகிறத பார்க்கிறோம். சோ இந்த பணம், இந்த உலக காரியம் இது எல்லாமே அந்த ஆசை, பாசங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கிறோம். சவுலும் அப்படிதான். பணத்தை பார்க்கிறான், பொண்ணை கொடுத்து மாப்பிள்ளையாக்கிறேன் அப்படின்னு சொல்ற காரியங்களை பார்க்கிறான். ஐஸ்வர்யவன் ஆக்கிருவேன் இது, அப்புறம் எல்லா சலுகைகள் தருவேன்னு சொல்லி என்னென்னவோ நிறைய பேசியெல்லாம் பாக்குறாங்க. ஆனா ஒன்னும் நடக்கல. ஆனா தாவீது தேவ கிருபை இருந்தனால தன்னுடைய தேவனை நிந்தித்ததின் நிமித்தமாய் அவன் முன்பதாக வந்து கோலியாத்தை முறியடிச்சிடறான். இப்ப நியாயமா அவன் சொன்னபடி பொண்ணு கொடுக்கணும். அப்ப முதல் பெண் அவருக்கு யாருன்னு சொன்னேன்? மேரப். அப்ப மூத்த மகளை தான் திருமணம் செய்து சவுல் கொடுக்கணும். ஆனா சவுல் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு பதிலா அந்த மூத்த மகள் மேரப்ப வேற ஒருத்தருக்கு திருமணம் செய்து கொடுத்துறான் சவுல். அதன் பின்பதாக பார்க்கும் பொழுது இந்த சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் தாவீது போய் புத்தியா காரியத்தை நடப்பிப்பான்னு 1 சாமுவேல் 18 அதிகாரத்துல வாசிக்கலாம். தாவீதை வைத்து கொண்டான் அவனோட. ஆனா தாவீது எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு வந்தான். அவனை யுத்த மனுஷர் மேல அதிகாரியாவும் சவுல் மாத்தினான். இதெல்லாம் பண்ணி அவன் ஜெயிச்சுட்டுலாம் வரும்பொழுது அங்க இருக்கிற நம்ம போல சில பெண்கள் எல்லாம் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு பாட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த உடனே சவுலுக்கு அது விசனமா இருந்தது. நம்ம உயிரை காப்பாற்றிருக்கான்னு ஒரு எண்ணம் வரணும்ல. தாவீது மேல அது வரல. அதற்கு மாறா ஒரு விசனம், ஒரு எரிச்சல், மிகுந்த எரிச்சல் அடைந்தான் தாவீது மேல. சோ அப்ப வந்து எல்லாமே எனக்கு போயிருச்சு. இன்னும் அந்த ராஜான்ற பேர் மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கல, மற்ற எல்லாமே அவனுக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு எரிச்சலும் ஒரு விசனமும் சவுலுக்கு தாவீது மேல வந்துருச்சு. அதுல இருந்து சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஒரு விரோதிய பார்க்கிறத போலதான் பார்த்தான். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் அறிந்து கொண்டான். சவுலுக்கே அது தெரிஞ்சு போச்சு. சோ கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால இவனுக்கு வந்து எப்படியாவது தாவீத ஒண்ணும் இல்லாம செய்தரணும்ன்ற எண்ணம் தான் வந்துச்சு. ஏன்னா அவனுக்கு ராஜ்யபாரம் ஒண்ணுதான் கிடைக்கல, மத்த எல்லாம் கிடைச்சிருக்கு. கர்த்தர் அவனோட இருக்காருன்றதுனால அவனுக்கு பொறாமை. இந்த நிலையில இவனுடைய 2வது மகள் மீகாள் தாவீத நேசிக்கிறத அறிந்து கொள்ளுகிறான் சவுல். உடனே என்ன செய்யறான், இது வந்து அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். மூத்த மகளை கொடுக்க முடியல, 2வது மகளை கொடுத்துடலாம். ஆனா இதுக்கு எப்படின்னா, அவனுக்கு அந்த மகளை கொடுக்கறத காட்டிலும்
இவன் வந்து எப்படியாவது அந்த பெலிஸ்தியர்கள் இவர்கள எதிரிங்க கையில தாவீது கொலை செய்யப்பட்டுறணும். நாம இவனை எதுவும் செய்ய வேணாம். சண்டைக்கு போற இடத்துல இவன் கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு வந்துட்டா நமக்கு ஒரு எதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய மாஸ்டர் பிளான சவுல் செய்து ஆட்கள் மூலமா அப்படியே தாவீது காதுல படுற மாதிரி நிறைய காரியம் சொல்றான். பெலிஸ்தருடைய 100 நுனித்தோல் கொண்டு வரும் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமா இருக்கிறாருன்னு ஒரு இன்டைரக்டா சொல்றான். அது அந்த சவுலுடைய விருப்பத்தை கேட்ட தாவீது மீகால் மேல இருந்த ஒரு அன்புனால என்ன செய்யறான், 100 தோல் கேட்டியா, 200 தோல் கொண்டு வரேன்னு பெலிஸ்தர்களை கொன்று 200 தோள்களை கொண்டு வந்து கொடுக்கிறான். அப்ப வேற வழி இல்லாம மீகாலை அவன் தாவீதுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். இப்படிதான் இவங்க திருமணங்கள் நடந்தது. மீகால் வந்து அந்த நாள் அந்த நேரத்துல திருமணம் செய்யும்போது தாவீது வந்து ஒரு ராஜாவா இல்ல, இளவரசனாவும் இல்ல, ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான். ஆனாலும் அவனை நேசித்தது நிமித்தமாய் திருமணம் செய்து கொள்ளுகிறா. கர்த்தர் அவனோடு இருந்ததை அவள் பார்க்கிறனால திருமணம் செய்து கொள்ளுகிறா. இந்த நியாயமா சவுலுக்கு அடுத்தது யார் வரணும்னா யோனத்தான் வரணும், இல்ல அவன் மூத்த மகள் வந்திருக்கணும், அதுவும் இல்ல. தாவீதுக்கு மனைவியாய் மூத்த மகள் வந்திருக்கணும், அதுவும் வரல. 2வது மகளான மீகால் தான் அவன் மனைவியாய் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். இதுவும் ஆண்டவருடைய திட்டம். மேரப் அவன் மனைவி அல்ல, மீகால் தான் மனைவின்னு தேவன் தீர்மானித்ததுதான் நடந்தது. இந்த நிலையில மீகா வந்து ஒரு ராஜாவாக போகிறவனுடைய மனைவியின் பொழுது எவ்வளோ பெரிய கிருபை அது அவன் நல்லா மனதுல வைத்திருக்கணும். கர்த்தர் கிருபை தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம், ஏன்னா தாவீது தான் ராஜாவாய் வரப்போகிறவன்றத. ஸோ இந்த மீகால் ராஜ வம்சத்திலேயே வளருகிறத பார்க்கிறோம். தன்னை விட அந்தஸ்து குறைவா இருந்தாலும் ஒரு கர்த்தருடைய மனுஷன்னு தாவீதை திருமணம் செய்து கொள்ளுகிறாள். இப்படியா இருந்த நிலையில அவங்க வாழ்க்கை நல்லாதான் இருந்தது. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்துல மறுபடியும் சவுல் தாவீத துரத்திக்கிட்டே இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் இந்த சாமுவேல்ல படிச்சீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தாவீத காவல் பண்ணி மறுநாள் காலையில அவனை கொன்று போடும்படி சவுல் அவன் வீட்டுக்கு வேலைக்காரரை அனுப்புறான். தாவீது எப்படியாவது கொலை செய்யணும், அதுதான் சவுலுடைய ஒரே இன்டென்ஷன். மக்களை காப்பாற்றுவதற்கும் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் ஆண்டவனை இந்த மக்கள் கேட்டாங்கன்னு ராஜா வச்சிருந்தார். ஆனா அவன் அந்த ராஜாக்குரிய காரியங்களை பார்க்காம தாவீதை எப்படியாவது அழிக்கணும்ன்றதுலயே அவனுடைய நோக்கம் இருந்தது. இந்த நேரத்துல வீட்டுக்கு ஆளை அனுப்பிட்டான். அங்க யார் இருக்காங்க, தாவீதும் மனைவியுமாகிய மீகால். அவ போய் கணவரை காப்பாற்றும்படியா சொல்றா, ராத்திரியில உங்களுடைய பிராணனை தப்பித்து கொள்ளல அப்படின்னா நாளை காலையில உங்களை என்னோட அப்பாவோட ஆட்கள் கொன்று போடுவாங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு ஒரு மனைவியா தாவீதுக்கு தப்பிக்கும்படி ஜன்னல் வழியா இறக்கி விட்டுருவா. தாவீது தப்பி ஓடி போயிருவான். இது வந்து சவுல் கிட்ட இருந்து மனைவியாகிய மீகால் காப்பாற்றி விட்டா. ஒரு நல்ல மனைவி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க அப்பாட்ட வந்து இவனுக்காக பேசல, ஆனா தப்பித்து ஓடி போக உதவி செய்துடுறா. அப்ப மீகால் என்ன செய்யறான், அந்த கட்டில அவன் படுத்திருந்த இடத்துல ஒரு சொரூபம் மாதிரி வைத்து அவன் இருக்கிறத போலவே செட் பண்ணி வச்சிடறான். வேலையாட்கள் வந்து உன் கணவரை ஆண்டவர் சவுல் கூட்டிட்டு வர சொல்றான் அப்படின்னும் பொழுது, இல்ல அவர் வியாதியா இருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அந்த வீரர்கள்லாம் போய் சவுல் கிட்ட அவங்க தாவீது வந்து உடம்பு சரியில்லைங்க, அவனுக்கு முடியலையா அப்படின்னா, கட்டிலோடய அவனை என்கிட்ட கொண்டு வான்னு சவுல் சொல்லிடுறான். அப்புறம் இந்த கட்டில தூக்கிட்டு போய் அங்க வைக்கும்போது சவுல் பார்த்தா அதுல வெறும் இருக்கிறது பொம்மை சொரூபம் தான் இருந்தது, தாவீது இல்ல. அப்ப மீகால கேக்குறான், ஏன்னா தாவீதை தப்ப விட்டது மீகால். அப்ப ராஜா கண்டிப்பா அவளை கொன்று போட்டுருவான். ஆனா அந்த இடத்துல அவ என்ன செய்யறா, எதனால இப்படி செய்த அப்படின்னு சவுல் கேட்கும் பொழுது, இல்ல என்னை போக விடு, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன்னு தாவீது சொன்னான், அதனால நான் உன்னை தப்ப விட்டுட்டேன்னு அவங்க அப்பாவிட்ட பொய் சொல்லி சமாளிச்சிடுறான். சோ இப்ப தாவீதை காப்பாற்றிய ஒரு நல்ல மனைவியாவும் அவ ஆகிடுறா. அவளுக்கு உயிர் சேதமும் ஆகிறது இல்ல. ஆனா இங்க இருந்து தப்பித்து போன தாவீது பல பாடுகளை படுறத நம்ம அதுக்கப்புறம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா தெரியும். வாழ்விலும் சாவிலும்
உங்க கூட இருப்பேன்னு தானே திருமணம் செய்திருப்பாங்க. ஆனா இந்த அரண்மனை வாழ்க்கையும் ராஜாவுடைய மகள் அந்தஸ்தெல்லாம் விட்டு வெளியே வர விருப்பம் இல்லாத மீகாள் தாவீதை அனுப்புனது என்னவோ நல்லதுதான், கணவரை காப்பாத்திட்டா உயிருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து என்னோட அக்கா வாழ்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கை, ஆனா தாவீத ஆண்டவர் கிருபையா கொடுத்தாரு. அதனால எந்த நிலையிலும் நான் தாவீதுக்கு ஆதரவா இருப்பேன், தாவீதோட நானும் இந்த இடத்த விட்டு போயிடுறேன் அப்படின்னு போகவே இல்ல. அவளுடைய திட்டங்கள் படி அவ அங்கேயே இருந்தா. அவளுடைய கணவர நேசித்தா, அன்பு செலுத்தினா. அதனால தப்பிக்க விட்டது உண்மை. ஆனா அவனோட பாடுகளை அனுபவிக்க போகிறதே இல்ல. நெறைய பேர் அப்படிதான் இருப்பாங்கல்ல. நல்லதோ கெட்டதோ தாவீதோட போறேன்னு அவ ஸ்டெப் எடுத்திருந்தான்னா, இன்னும் ஆசீர்வாதம். ஏற்கனவே அவளுக்கு கிருபை நெறையா இருக்கு. அது இன்னும் கிருபை கிடைச்சிருக்கும். ஆனா அவளுடைய வாழ்க்கை, என்னுடைய அரண்மனை வாழ்க்கையில தான் நான் இருக்கணும். தாவீது எப்படியோ போகட்டும், இங்கேருந்து போகட்டும், அவன உயிர் காப்பாத்தி விட்டுறேன்ட்டு கிளம்பி போக வச்சுட்டா. ஆனா அவங்க திருமண காரியங்கள்ல நடக்கிற அந்த ஒப்பந்தங்கள் அவங்க நிறைவேத்தல இல்லையா? நல்லா ஒரு ஹஸ்பண்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்தா நெறைய பேர் வாழ்வாங்க. கணவருக்கு ஒரு பிசினஸ் லாஸ், ஃபெயிலியர் ஏதாவது வந்துச்சுன்னா, "நல்லாயிட்டு சொல்லுங்க நாங்க வரோம்ன்னு" பிள்ளைங்கள கூட்டு எத்தனையோ மனைவிகள் போறத கூட பார்க்கிறோம். அப்படியான ஒரு சூழ்நிலை. கணவர் ஓகே, எனக்கு தாவீது ஓகே. நான் அவர நேசிக்கிறேன். ஆனா அவரோட பாடுகள் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த அரண்மனை சுக வாழ்க்கை போதும் அப்படின்னு. கர்த்தருடைய கிருபை, தாவீதின் அன்பு, நன்றாய் வாழ்ந்த அவள் தாவீதை இழந்து போனத நம்ம பார்க்கிறோம். மோசே ஆனா ஒரு அரண்மனை வாழ்க்கையில இருந்தான். அந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு வேணும்னு உட்காராம வெளிய வந்தான். ஆனா தேவன் அந்த இடத்துல அவனை உயர்த்தி பார்வோனுக்கு மேல நிறுத்தினார். ஆனா இவ அரண்மனை வாழ்க்கை வேணும்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டதுனால அந்த கிருபை இழந்து போனா, தாவீதை இழந்து போனான். தாவீது நிறைய நாட்கள் தனியா இருந்து ஆறுதல் இல்லாம, ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஒரு மனைவி கூட இருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பான்ல தாவீது. அதெல்லாம் இல்லாம, ஒரு ஆறுதல் தர, நம்பிக்கை தர யாரும் இல்லாம, தன்ன மாரியே தன் மனைவி கூட நம்மோட வரலையே ஒரு சப்போர்ட் பண்ணி அப்படின்னு நிறைய சூழ்நிலை தாவீது அறிந்திருப்பான். ஆனா பாருங்க, இதெல்லாம் முடிச்சாலும் சவுல் இறந்து தாவீது ராஜாவாகிற அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். இது மீகாலை பற்றினால அந்த அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு நானு சொல்றேன். மீண்டுமாய் இவன் ராஜாவாகிறான் தாவீது. அப்பொழுது இந்த மீகாலை அழைத்து கொண்டு தன்னோடு வைத்துக் கொள்ளுகிறான். அவனுடைய ராஜாவின் மனைவியா மீகாள் அரண்மனையில வாழறா. ஆனா முதல்ல அவள் சவுலோட மகளா இருந்த வாழ்க்கையில கிருபை இல்ல. ஆனா திரும்ப தாவீதோட அவள் வாழுகிற வாழ்க்கை கிருபையாய் இருந்தது. இப்பவான கணவருக்கு அனுசரணையா இருந்து கணவருடைய தேவனை அவளும் சேர்ந்து ஆராதிக்கிறவளா இருந்திருக்கணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம்னு யோசுவா சொன்னது போல கணவரோடு இந்த ஆண்டவரை ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம்னு சொல்லியிருந்தா இந்த கிருபை பெருகி இருக்கும். ஆனா பாருங்க, கணவனாகிய தாவீது கரெக்டா இருந்தார். என்னுடைய மனைவியை என்னோட வைத்துக் கொள்கிறேன்னு சேர்த்துக்கிட்டாரு. ஆனா மேரேபுக்கு கிடைக்காத கிருபை எனக்கு கிடைச்சது. சவுல் வீட்டார் எல்லாம் கொலை செய்யப்பட்டாங்க. ஆனா இவள் கொலை செய்யப்படல. அவனுடைய ஒரு மகன் மட்டும்தான் தப்பு வைக்கப்பட்டிருப்பான். அதே போல இவளும் கொலை செய்யப்படல. ஆனாலும் கர்த்தர் தன்னை காப்பாற்றினத மறந்து அந்த கிருபையை மறந்து போனாள், அல்லது உணராம அவள் அந்த கிருபையை அசட்டை பண்ணினாள்னு கூட சொல்ல முடியும். இப்படியாய் நம்ம பார்க்கும் பொழுது, அஹ் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல தான் இந்த ஹைலைட் வருது. தேவனுடைய பெட்டி கர்த்தர் வந்து ஓபேத் ஏதோம்ன்ற வீட்டுல இருந்ததுனால, அந்த பெட்டி அங்க இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னு தாவீதுக்கு அறிவிக்கப்படுது. உடனே தாவீது ராஜா இருக்கனால என்ன சொல்றான், அந்த பெட்டியை அவன் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியோட கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்துல தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அவ்வளோ மகிழ்ச்சி, கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்கு வருதுன்னு. இவன் சவுலுக்காக ஆடல, மக்களுக்காக ஆடல, தேவனுக்காக முழு பலத்தோடு நடனம் பண்ணினான். இப்ப இந்த இடத்துல நம்ம
பார்க்கிற காரியம் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த தாவீதின் மனைவியாகிய மீகாள், நம்முடைய கணவர் ஆண்டவருக்காக இவ்ளோ வைராக்கியமா இருக்காருன்னு சந்தோஷப்படணும். நெறைய ஊழியக்காரங்களோட வாழ்க்கையில இருக்கிற வேதனை என்னன்னா, மனைவிகள் வந்து சிலர் அவங்களோட ஒத்து இருப்பாங்க. சிலர் இந்த ஊழியம் ஊழியம்ன்னு போயிட்டே இருக்கீங்களே, வீட்ட கவனிக்கலையே, அல்லது ஊழியனே போறீங்க, உங்களுக்கு என்ன நன்மை நடந்தது? இந்த டைமுக்கு வரலையே, ஏன் இத செய்யல, அத செய்யலன்னு ஏதோ ஒண்ணு தொந்தரவு செய்றத நெறைய ஊழியக்காரங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க கர்த்தருக்காக போறாங்க. நான் ஊழியம் செய்யல, வீட்ல இருக்கேன்னாலும், நான் அவருக்கு ஆதரவா இருக்கணும்னு நெனைச்சாங்கன்னா, அந்த ஊழியத்துல அந்த கணவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அல்லது மனைவி, நான் மீட்டிங் போயிட்டு வரேங்க, கொஞ்ச நேரம்னா, கணவர் அட்ஜஸ்ட் பண்ணாருன்னா, அந்த வீட்ல நல்லா இருக்கும். எப்ப பார்த்தாலும் என்ன மீட்டிங் போறேன்ற, சண்டேனா நான் ஒரு நாள் வீட்ல இருக்கேன், அன்னைக்கு ஆலயத்துக்கு போணுங்கிற அப்படின்னு கணவர் சொல்லும் பொழுது, அந்த மனைவியக்கூட அந்த வாஞ்சிய அவரு வந்து அசட்டை பண்ணும் பொழுது, அந்த குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் இருக்காது, கிருபை இருக்காது. அது அவங்க தான் இழந்து போறாங்க. அதனால மனவேதனைகள் நெறைய குடும்பங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இப்படியா தான் இவங்க வாழ்க்கையில நடந்தது. இந்த நேரத்துல சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் வந்து பலகணி வழியா பார்த்து, இந்த தாவீது நடனம் பண்ணுகிறத பார்த்து, தன் இருதயத்துல அவனை அவமதித்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவள் அவமதித்ததின் நிமித்தமாய் ஆண்டவர் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும்படி செய்தார். இந்த இடத்துல அவள் யோசுவா சொன்னது போல தாவீதோடு நின்று இருந்தானா, நிச்சயமாய் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ராஜஸ்திரீ அல்லது ராஜமாதா அப்படின்னு ராஜாவின் மனைவின்ற அந்தஸ்துல இருக்கிறவங்க, அதன் பின்பு அவளுடைய குழந்தை தான் ராஜ சிம்மாசனத்துக்கு வந்திருக்கணும் ராஜாவா. ஆனா ஆண்டவரை அவள் ஆண்டவருக்காக செய்த தாவீதின் செயலை அவள் அவமதித்ததுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவளா மாறினா. அவளுடைய அந்த ராஜ மாதான்ற அந்தஸ்தும் இழந்து போனா. அதற்கு பதிலாக ஆண்டவர் பத்சேபாலை ஆசிர்வதித்தார். அவளுடைய மகனான சாலமோன் தான் அந்த அரியணையில உட்கார்ந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவள் மூலம் சாலமோன் மூலமாய் அவன் தாயாகிய பத்சேபாலுக்கும் அந்த ராஜஸ்திரீ, அந்த ராஜாவின் மனைவி அல்லது ராஜ மாதா என்ற அந்தஸ்து கிடைக்கும்படி செய்தார். இப்படியாய் அவளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை இழந்து போனா. காரணம், கிருபையை இழந்து போனா. ஆண்டவருக்காக அவள் நிக்கல, தாவீதுக்காக நிக்கல. அவளுடைய ஆசைகள், ஆஸ்திகள், அரண்மனை வாழ்க்கை, சுக வாழ்க்கை இதெல்லாம் தான் அவன் மைண்ட்ல இருந்தது. தாவீதை காப்பாற்றிய வரைக்கும் சரிதான். ஆனா தாவீதோடு எல்லா நிலையிலும் கூட இல்லாத ஒரு மனைவியாய் அவள் காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவன் மனசுல நினைச்சிருக்கணும்ல, என் அக்கா தான் இவனை கல்யாணம் பண்ணியிருக்கணும், எங்க அப்பா ஏமாத்திட்டதுனால முடியல, ஆனா எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது. கர்த்தருடைய மகன், நான் நல்லா வாழணும், அவரோட வாழ்ந்தேன்னா சந்ததி சந்ததியா நாங்க ராஜா குடும்பத்துல இருப்போம் அப்படின்னு அந்த கிருபை, ஆண்டவர் கொடுத்த கிருபையும் அவ யோசித்து பார்க்கல. தன் மீது தன்னை நேசித்த தாவீதின் அன்பையும் அவன் அது கிருபையாய் கொடுத்த அந்த மறுவாழ்வான அந்த ராஜ வாழ்க்கையை அவள் நினைத்து பார்க்கலன்றதுதான் உண்மை. இந்த இடத்துல ஏன் அவள் இழந்து போனானா, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால இந்த பலிகளை எல்லாம் செலுத்தி தாவீது மக்களை ஆசிர்வதித்தான், ஜனங்களை ஆசிர்வதித்தான்னு நீங்க வேதத்துல வந்து இந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் வாசித்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். அப்ப அவருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டு அவன் கொடுத்துட்டே வரான். ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் அவன் கொடுக்கும் பொழுது எல்லாரும் அதை பெற்றுக்கொண்டவர்களா வீட்டுக்கு போனாங்க. அப்ப 20ஆம் வசனத்துல தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்காக திரும்புகிறான். அப்ப இந்த மீகாள் ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கணும்ல, அதற்கு பதிலாக தாவீதிற்கு எதிர்கொண்டு வந்து அவனுடைய மனது நோகும்படி பேசி விடுகிறார். இந்த மாதிரி நீ செய்துட்டிய, ஆடிட்டு இருந்திய அப்படின்னு. சோ இப்படியாய் அவள் நிந்தித்ததுனால, அவனை அவமானப்படுத்தினதுனால, அந்த கிருபையை நினைக்காததுனால
அவள் ஆசீர்வாதங்களை இழந்து போனா. அவன் சொல்றான், உங்க அப்பா குடும்பத்துக்கோ உங்க மற்றவங்களுக்கு முன்பதாகல, என் தேவன் இஸ்ரேலின் கர்த்தருக்காக நான் இதை செய்தேன் அப்படின்னு சொல்லி, இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமும் ஆவேன் அப்படின்னு தாவீது தன்னை தாழ்த்துகிறான், தேவனுக்காய் நிற்கிறான். அதனால் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. ஆமேன். இததான் நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா அவளுக்கு ராஜ வாழ்க்கை இருந்தது, செல்வ செழிப்பு இருந்தது, சவுலின் மகள்ன்ற பேர் இருந்தது, அப்புறம் தாவீதின் மனைவின்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சது. ஆனா குழந்தைக்கு பதிலா அவளுக்கு கிடைச்ச பெயர் ராஜ மாதான்னு ஒரு பெயர் வர வேண்டிய இடத்துல அவளுக்கு கிடைத்ததோ மலடி என்ற பெயர். அதை பொதுவா யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா அந்த பெயர் தான் அவளுக்கு மீதம் கிடைத்தது. இதை நம்ம எதுல இருந்து பார்க்கலாம்னா, பிதாவாகிய தேவன் தாவீதை போல இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பினார் இந்த பூமிக்கு. ஆமேன். இயேசு கிறிஸ்துவ தான் கிருபை சொல்றோம். கிரேஸ், லவ், பவர். சோ இப்படியான நிலையில இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரும் கிருபையை இழந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபை இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. இந்த கிருபையாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியா இயேசு கிறிஸ்துவாகிய கிருபையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாத மலடிகளாய் இருக்கிறார்கள். ஆமேன். அதனாலதான் நம்ம சொல்றோம், கிருபை நமக்கு வேண்டும். என்ன காரியங்கள் உலகத்துல நமக்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவாகிய கிருபை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஒன்றுமில்லை. மீகாலோட வாழ்க்கை நல்லாதான் இருந்தது. கர்த்தர் ஆசீர்வதிக்க எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனா அவள் அதை இழந்து போனா. கடைசியா தாவீது குடும்பத்தார் ஆசீர்வதிக்க திரும்பும் பொழுது கூட அந்த ஆசீர்வாதங்களை அவள் பெற்றுக்கொள்ள மனதில்லாம ஆண்டவரை நிந்தித்தாள். எத்தனை பேர் அந்த கம்யூனியன் எடுக்கும் பொழுது கூட இன்னும் எடுக்காம இருப்பாங்க. தாவீதை போல போதகர் அதனால்தான் அந்த அப்பம் திராட்சை ரசம் எல்லாம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதை எடுக்கிறவர்கள் சுகமாறாங்க, எடுக்கிறவங்க வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இவள் நிந்தித்ததனால் கிருபையை இழந்து போனாள். ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரை இந்த கிருபை எனக்கு வேணும்னு விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றபடி நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்வீங்க, மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கார். அதை நம்ம சொல்லி இந்த நாட்கள்ல நம்ம நிறைய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு காரியம் நடக்கலன்னு போது ஆண்டவர் எனக்கு செய்யலன்னு சொல்ல புலம்புறதை விட, இத்தனை நன்மை செய்தீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்ம சாட்சி சொல்ல முடியும்? இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோட இருக்கோம்னா கிருபை தான். கொரோனால மரித்தவர்கள் எத்தனையோ செல்வ சீமான்களாய் பணம் செலவழித்து வைத்தியம் பார்க்க முடியும்னு இருந்தவங்க கூட அந்த பணத்தினால காப்பாற்றப்படாம மரித்து போனாங்க. நம்ம எல்லாம் ஒரு நார்மல் ஃபேமிலி. இன்னைக்கு நீங்களும் நானும் கொரோனா செலவு கூட இல்லாம ஆண்டவர் நம்மை காப்பாற்றினார். இப்ப கூட சளி பிடிக்கும். ஆனா அந்த 3 வருஷம் ஒரு சின்ன தும்மல் வராம சளி இல்லாம கர்த்தர் காப்பாற்றினாரு. கிருபை தானே. அப்ப நம்ம அதுக்கு எவ்வளவு நன்றியோட இருக்கணும்ல. ஆண்டவரை ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும். இந்த தேவனுக்கா வைராக்கியமா நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க வீட்டுல ஒரு காரியம் ஃபங்க்ஷன் நடக்க இருக்கிற சூழ்நிலையில இப்படியாய் செய்யணும் அப்படியாய் செய்யணும்னு இந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது கர்த்தர் கிருபை. அவருக்கு மாத்திரம்தான் நான் முதலிடம் என் வீட்டுல கொடுப்பேன், வேற எந்த ஒரு கஸ்டம்ஸ்க்கும் நான் தர மாட்டேன்னு. அந்த சிஸ்டருக்கு அப்ப கர்த்தர் கிருபை எவ்வளவு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படியா நம்ம வாழணும். வாழற வாழ்க்கை கர்த்தருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இயேசு கிறிஸ்து இல்லாம அப்படின்னா அது வெறும் ஓட்டமா இருக்கும். ரேஸ் RACE மட்டும்தான் இருக்கும். ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவோடு ஓடும் பொழுது அந்த ஓட்டம் கிரேஸ் ஆய் மாறும். அந்த G காட், தட் இஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. கிருபை வேணும்னு கேட்போமா? நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம், இதிலே ஒரு தகப்பனை குறித்து நாம் இதில் பார்த்தோமானால், தகப்பனை குறித்து நாம் பார்த்தோமானால் இது ஆச்சரியமாயிருக்கும். ஒரு தகப்பனும் தாயும் செய்கிற ஒரு தவறை இங்கு நாம் காட்போம். இந்த தகப்பன் சவுல் மேரேப் என்ற தன் மகளை
எல்லாருக்கும் முன்பதாக சொன்ன சட்டத்தின்படி நியாயமாய் கொடுத்திருக்க வேண்டும் தாவீதுக்கு. அவன் ஏமாற்றினான். சில சமயம் தகப்பன்மார்கள் தங்கள் மகளை எங்கேயோ திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். அவள் என்ன நினைக்கிறார்கள்? எப்படியும் வாழ்ந்து விடுவார்கள் அல்லது வெகு ஒரு இடத்திலே கொடுத்து விட்டோம். சவுல் அப்படிதான் யோசித்தார். தாவீது என்ன ஒரு சின்ன பையன், அவனுக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும்? தாவீதுக்கு கொடுக்க கூட ஏமாற்ற வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரம் வந்த பொழுது, சரியான நேரம், அவனு நிச்சயிக்கப்பட்ட நேரம் வந்தபோது மேரேபை ஆட்ரியலுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விடுகிறாள். தாவீதுடைய உள்ளம் உடைந்திருக்கும். நான் எவ்வளவு பெரிய கோலியாத்தை கொன்று வந்தேன், அவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தான் இந்த தகப்பன், ஆனால் ஏமாற்றி விட்டான். ஆனால் சவுலுக்கு ஒரு நியூஸ் வந்தது. என்ன நியூஸ் என்றால், இந்த 2வது மகள் மீகாள் இருக்கிறாளே, அதை குறித்தான் மஞ்சுளா அவர்கள் இன்று நம்மோடு கூட சத்தியத்தை விளக்கி கூறினார்கள். இந்த 2வது மகள் மீகாளை சொல்லுகிறாள், எனக்கு தாவீது ரொம்ப விருப்பமாய் இருக்கிறது என்று தன்னுடைய தாதிகளோடு பகிர்ந்து கொள்கிறாள். அதிலே ஒருவர் சவுலுக்கு அதை அறிவித்து விட்டால், மீகாள் தாவீதுக்கு பிரியமாய் இருக்கிறாள். தகப்பன் நல்ல தகப்பன் இல்லை. அதை அவனுக்கு அது ஒன்று கோபப்பட்டு இருக்கலாம், தனக்கு பிடிக்காத ஒருவனை அவள் விரும்புகிறாளே என்று. ஆனால் அந்த விருப்பத்தை தனக்கு சாதகமாக்கி கொள்ள விரும்பினான். என்ன செய்தான்? அவள் விருப்பத்தின்படி தாவீதை திருமணம் செய்து கொடுப்பது போல நடித்து அதற்கு ஏதாவது ஒரு பொருத்தனையை கொண்டு வந்து தாவீதை கொன்றுவிட நினைத்தான். ஆகவே அவன் சொல்லுகிறான், தாவீதே, என் மகள் உன் மீது விருப்பமாயிருக்கிறாள். பெலிஸ்தருடைய 100 நுனித்தோலை நீ கொண்டு வருவாயானால் நான் உனக்கு என் மகளை தருகிறேன். மேரேபைதான் ஏமாற்றி விட்டேன் என்று பயப்படாதே, மீகாளை கண்டிப்பாய் தருகிறேன் என்று. மீகாள் தன்னை நேசிப்பதை அறிந்த தாவீது மிகுந்த பாசத்தோடு கூட, ஆனால் வைராக்கியத்தோடு கூட, அவன் கேட்ட 100 நுனித்தோலின் மாம்சத்திற்கு பதிலாய் பெலிஸ்தருடைய 200 நுனித்தோலின் மாம்சத்தை கொண்டு வந்து அவன் கொடுத்தான். அவன் நம்பினான் சவுலை. ஏமாற்றப்பட்ட நிலையில் கூட மறுபடியும் ஒரு விசை நம்பினான். ஆனால் சவுல் தாவீதை அனுப்பினது காரணம், இவன் ஒருவன் போய் பெலிஸ்தர் முழுவதையும் ஜெயிக்க முடியாது, எப்படியாவது பெலிஸ்தர் கோலியாத் இறந்திருக்கிறான் என்ற ஒரு கோபத்திலும் இருப்பார்கள், இவனை எப்படியாவது கொன்று விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் அவன் அனுப்பினான். ஆனால் என்ன நடந்தது? அவன் 100க்கு 200 கொண்டு வந்து கொடுக்க வேறு வழி இல்லாமல் மீகாள் கிடைத்தாள். என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், தகப்பன் தன் பிள்ளைகளை தன்னுடைய மனதின்படி ஏமாற்றி விடுகிறார்கள். தகப்பன் தன் பிள்ளையை தான் விரும்பினபடி எங்காவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை இழக்கும்படி செய்கிறார்கள். சவுல் நினைத்தார், மேரேபை அழகான ஒரு இடத்தில் கொடுத்திருக்கிறேன், ஆட்ரியலுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று. மீகாலை வேறு வழியாமல் தாவீதுக்கு கொடுத்து விட்டு மன வருத்தம். ஆனால் ஒன்று நினைத்தான், இவள் என் விரோதியை நினைத்ததினாலே எப்படியாவது தாவீதை கொலை செய்ய போகிறேன், அப்பொழுது இவளும் மரித்து போக போகிறாள். பழி வாங்குவதில் அவன் மனதிலே இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? வேதத்தை நீங்கள் சரியாய் வாசித்து பாருங்கள். கிபியோனேரை சவுல் கொன்று போடுகிறாள், நிறைய மக்களை கொன்று போடுகிறாள். கிபியோனேருக்கு ஒரே வருத்தம், எப்படியாவது எங்கள் பிள்ளைகளை, எங்கள் ஜனத்தை கொன்று போட்ட இந்த சவுலை நாங்கள் பழி வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். தாவீது ராஜாவான பொழுது அவன் கிபியோனரை கூப்பிட்டு, தயவு செய்து இஸ்ரவேலை ஆசிர்வதியுங்கள் என்று கேட்கிறான். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இஸ்ரவேலை ஆசிர்வதிக்கிறோம், அல்லது சவுலின் குடும்பத்தாரில் உள்ள சவுலின் வம்சத்துல எல்லார் மேலும் எங்களுக்கு இல்லை, சவுல் எங்களுக்கு செய்த துரோகத்தை நிமித்தமாய் 5 பேர் மட்டும் எங்களுக்கு கொடுத்து விடு, அவர்களை நாங்கள் கொன்று விடுகிறோம். யார் தெரியுமா? மேரேபினுடைய 5 பிள்ளைகள். 7 பேர் கேட்டாங்க,
மேரேப்பினுடைய 5 பிள்ளைகள். எந்த சவுல் தன் மகள் நன்றாய் வாழ்வாள் என்று அந்நாளில் கொண்டு போய் கொடுத்தானோ, அந்த 5 பிள்ளைகளுடைய அந்த மேரேபினுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். இதுதான் கடவுளுக்கு விரோதமாய் எந்த தகப்பன் தன் மகளை கடவுளுடைய சித்தமில்லாமல் கொடுக்க எத்தனிக்கிறானோ, வாழ்நாள் நன்றாய் இருக்கும். சவுலின் குமாரத்தியாய், சவுலின் மருமகனாய் மேரேப்பும் அவருடைய கணவனும் வாழ்ந்தது உண்மை. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ராஜகுமாரர்கள் வாழ்ந்தது உண்மை. ஆனால் தகப்பன் கடவுளுக்கு விரோதமாய் முடிவெடுத்தானால் அவருடைய எதிர்காலங்கள் அழிந்து போகும் என்பதை மேரேப்பின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் இங்கே மீகாலும் அதே தண்டனையை பெற வேண்டியவள். ஆனால் அவள் வாழ்க்கையில தாவீதை அல்லது இயேசு கிறிஸ்துவை ஒரு மகள் நேசிக்கும் பொழுது அவள் ஆசிர்வதிக்கப்படுகிறாள். ஆனால் அவள் செய்த ஒரு தவறு, தான் நேசித்த இந்த ஆண்டவருக்கு உண்மையாய் வாழாத ஒரு தாய். இதுல 2 பேரை பார்க்கிறோம். கடவுளை அறியாத தகப்பன், கடவுளை ஏமாற்றின தகப்பன், இன்னொரு தாய் கடவுளை நம்பின தாய். ஆனால் இயேசுவை நம்பினவள் இந்த இயேசுவின் பாடுகளை, இயேசுவின் சத்தியத்தை, இயேசுவினுடைய வார்த்தைகளை முழுமையாய் நம்பாத பொழுது அவளும் மலடியாய் இருந்தாள். சவுலுடைய 2 குமாரத்தின் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். காரணம், அவர்கள் தாவீதுக்கு உண்மையாயில்லை, சவுலுக்கும் உண்மையாயில்லை. சவுல் கடவுளுக்கு உண்மையாயில்லை, தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளுக்கும் உண்மையாயில்லை. ஆகவேதான் சவுலின் வாழ்க்கையும் அழைந்தது. சவுலுடைய பெண் பிள்ளைகளுடைய சந்ததிகள் அழிக்கப்பட்டன. எங்கிருந்தோ வந்த பத்தேபாள் பாவம் செய்தவள். ஆனால் அவள் பாவத்தை நினைத்து மனம் திரும்பின பொழுது அவள் மன்னிக்கப்பட்டாள். தாவீது மன்னிக்கப்பட்டான். ஆனால் பத்சேபாள் வயிற்றில் உள்ள அந்த மகன்தான் சாலமோன். இதாங்க வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு வாழற வாழ்க்கை ஒரு தாயும் தகப்பனும், நான் எப்படி வேணா வாழ்ந்துருவேன், நான் நினைக்கிற மாதிரிலாம் என் பிள்ளைங்களை வளர்த்துருவேன், நான் நினைக்கிற மாதிரிலாம் என் பிள்ளைங்களை கொண்டு போய் கரை சேர்த்துருவேன், நான் நினைக்கிற மாதிரிலாம் என் பிள்ளைகளா நல்லா இருப்பாங்க. நெவர். வித்தவுட் காட், வித்தவுட் ஜீசஸ், இயேசு இல்லாமல் உன் மகனையும் மகளையும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ராஜாவத்தின் குமாரத்திகளாய் வைத்திருந்தாலும் நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்பதுதான் சத்தியம். அதுதான் வேதம். தகப்பனும் தாயும் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. இந்த ஜேஎல்பி ஊழியத்தில் இருக்கிற தகப்பனும் தாயும் இந்த திருமண விஷயம் என்று ஒன்று வந்துவிட்டால் ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் எவ்வளவுதான் ஆண்டவருடைய பிள்ளையாயிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், திருமணம் என்று வரும் பொழுது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அந்த இடத்தில் தேவன் அதிகமாய் குறுக்கிடுகிற ஒரு இடம். அந்த இடத்தில் சவுல் தன்னுடைய மகள் மேரேப்பை அப்படியாய் கொடுத்தான். வேணாம் தாவீதுக்கு வேணாம் சொல்லி ஆட்ரியலுக்கு கொடுத்தான். என்ன நடந்தது? ஆட்ரியல் மேரேப்பினுடைய 5 பிள்ளைகளும் கிபியோனினால் கொலை செய்யப்பட்டார்கள். எந்த பிள்ளைகளுடைய சந்ததி வாழும் என்று சவுல் தாவீதை ஏமாற்றினானோ அந்த பிள்ளைகள் வாழவே இல்லை. மீகாலை கொண்டு சபிலை எப்படியாவது ஒழிக்கலாம் என்று நினைத்தார். மீகால் தாவீதை நேசித்தது உண்மை, ரட்சிக்கப்பட்டது உண்மை, அபிஷேகம் பெற்றது உண்மை, ஞானஸ்நானம் எடுத்தது உண்மை, கடவுளை பின்பற்றினது உண்மை. ஆனால் தாவீதை அவள் மனதிலே ஆண்டவரை தேடுகிறதை, அவள் நடனம் ஆடியதை வெறுத்த பொழுது அதே மீகால் மலடியாய் இருந்தாள். வாழ்க்கையில் அவள் ராஜ மாதாவாய் மாறவே இல்லை. நியாயமாய் மீகால் தான் ராஜமாதாவாய் வர வேண்டும், அவருடைய மகன் தான் ராஜ பட்டத்திற்கு வர வேண்டும். ஆனால் தேவன் மீகாலை மலடியாக்கினார். காரணம், அவள் ராஜ மாதாவாய் ஆகவே கூடாது. தன்னுடைய கணவனுக்காக வாழ வேண்டிய அவள் தன் கணவன் ஆண்டவரை தேடுகிறதை வெறுத்தாள்.
இது கணவனுக்கு சரி, மனைவிக்கு சரி, அது அப்பாவுக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி, எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சத்தியம். நம்முடைய பிள்ளைகளை எப்படி கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பது மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்கிறதால் இந்த சவுலும் தாவீதுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அழகான பாடம். ஏமாற்றப்பட்டார்கள். ஆனால் அந்த கிபியோன் மக்கள் வந்து மேரேபின் குழந்தைகளை மட்டும்தான் கேட்டாங்க. வேற யாருமே கேட்கல பாருங்களேன். ஆச்சரியமா இருக்கும். எங்கள் மக்களை, எங்கள் ஜனத்தை கொன்ற சவுலுக்கு எங்களுக்கு தேவையானது அந்த மேரேபின் 5 குழந்தைகள். அந்த இன்னொரு பெண்ணுடைய 2 குழந்தைகள். 7 பேர் தான் எங்களுக்கு வேணும். வேற யாரும் எங்களுக்கு வேணாம். ஏன் தெரியுமா? தகப்பனும் தாயும் செய்த தவறான முடிவு. அந்த திருமணத்தில் அவர்கள் 2 பேரும் செய்த தவறான முடிவு. பிள்ளைகளையும் சந்ததிகளையும் இழந்து நின்றார்கள். ராஜமாதா யாரோ ஒருத்தி தவறு செய்தவள் தாவீதின் மனைவியாய் வந்தாள். ஆனால் தாவீதுக்கு உண்மையாய் வாழ்ந்தாள். அவள் ராஜமாதாவாய் மாறினாள். என் அன்புக்குரியவர்களே, தாவீதின் இடத்தில் இயேசுவை வைத்து பாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தாயும் தகப்பனும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவின் செய்கைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய சட்டத்தின்படி உங்கள் திருமண காலங்களில் தயவு செய்து, நான் மிகுந்த தாழ்மையோடு இதை கேட்கிறேன். அதெல்லாம் சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும் இல்ல. நீ திருமணம் செய்யும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் ஏதாவது ஒன்றை அந்த இடத்தில் வைத்து விட்டீர்களானால் வாழ்நாள் முழுவதும் நாம் உங்கள் பிள்ளைகள் அழுவதை மட்டும்தான் நான் பார்க்க முடியும். எங்க வேணாலும் கொடுத்துட்டு போலாம். உலகத்தின் பிரைம் மினிஸ்டருக்கு மனைவியாய், சீஃப் மினிஸ்டருக்கு மனைவியாய் கூட உன் மகள் போகலாம் அல்லது மகன் போகலாம். பட் இயேசுவின் விரோதமாய் உன் திருமணத்தை நீ நடத்தி வாழ்நாள் முழுவதும் அழுவதை விட இயேசுவை நம்பி கொடுத்து பாருங்கள். யார் என்று எல்லாருக்கும் விதவிதமான சூழ்நிலைகள். சில இந்து குடும்பத்தில் வருவோம், மற்ற குடும்பத்தில் வருவோம். ஆனால் கடவுளை நம்பி இயேசு கிறிஸ்துக்கு சித்தமானால் இந்த திருமணம் நடக்கட்டும். அது ஒண்ணுதான் நம்ம ஜெபிக்கிறோம். மேரேஜ்ல வேற எதுவுமே ஜெபிக்காது. இந்த மாப்பிள்ளை வேணும், அந்த மாப்பிள்ளை வேணும், அந்த பொண்ணும் இல்லை. ஆண்டவரே நீர் கொண்டு வருக. அவன் இந்துவோ முஸ்லிமோ whomsoever it may be, that is different. That is different. ஆனால் நீர் நியமித்த ஆதாம் என் மகளுக்கு வர வேண்டும். அதுதான் ஒரு தாயும் ஒரு தகப்பன். சில தகப்பன்மார்கள் சவுலை போல அப்படி போயிருக்கட்டும், இங்க போய் வாழட்டும் வாழட்டும், அதுதான் பெஸ்ட், இதுதான் பெஸ்ட். பட் பல குடும்பங்களில் பார்க்கிறேன், அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தபடி நடப்பதே இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை இழக்கிற ஒரே ஒரு இடம் வேற எங்க இல்லை. படிக்கும் போது இல்லை, வேலை கிடைக்காத திருமணத்தின் போதுதான். அங்கு நாம் தைரியமாய் தவறு செய்கிறோம். ஆனால் பின்னாளில் எத்தனையோ குடும்பங்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே ஒரே ஒரு செபந்தான் பெற்றோர்கள். எங்க கொடுக்கிறேன்றதை பத்தி நான் சொல்ல வரல. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என் ஆண்டவருடைய சித்தப்படி, என் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி வர வேண்டும் என்று. சவுலை போல யோசிக்காமல் தாவீதை போல யோசியுங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் எங்க வாழ்ந்தாலும் அழகாய் வாழ்வார்கள். எங்க வந்தாலும் அழகாக வாழ்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? இன்று நாம் ஜெபிக்கும் பொழுது தகப்பனும் தாயாய் இருப்பீர்களானால், ஆண்டவரே உன் சித்தப்படி நடப்பதாக. ஒருவேளை உன் சித்தப்படி மாற்று நடந்திருந்தால், பத்சேபாளை மன்னித்தது போல, தாவீதை மன்னித்தது போல, என்னையும் என் கணவரையும் அல்லது என்னையும் என் மனைவியும் மன்னித்து என் சந்ததி அற்று போகாமல், என் பிள்ளைகள் கண்ணீரோடு நின்றாமல் சமாதானமாய் வாழ உதவி செய்யும் என்று 2 ஜெபத்தோடு கூட நாம் வாழ்க்கையை யோசித்து ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போம். நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் காத்திருக்கிறார். கலங்காது இருப்பீர்களாக.